ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை கற்றுக்க போகிறோம். அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வரும். சரிங்களா? ரைட், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு நபர் ஒரு இடத்துலையே இருக்கட்டும், ஒருத்தர் அந்த கண்டிஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது நாம் ஒரு சில ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறோம். அது ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஒரு சில வகுப்புகள் நடத்தியிருக்கேன். அதைத்தான் இன்னைக்கு கொஞ்சம் கிளியராக ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு கிறிஸ்டல் கிளியராக எது எங்கெங்கே யூஸ் பண்ணணும், அதற்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ரைட், நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த இருக்கட்டும் அப்படிங்கிற இந்த படட்டும், வரட்டும், போகட்டும், அந்த சவுண்டு வந்தாலே நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபார்மேட் என்ன அப்படின்னா லெட் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லெட் அப்படின்னா விடு அப்படின்னு அர்த்தம். விடு அப்படின்னா அனுமதி அப்படிங்கிற அர்த்தத்தில் வரக்கூடியது. ஓகே, திஸ் லெட் இஸ் ஈக்குவல் டு அலோவ் டு. எப்படி, எதற்கு ஈக்குவலாமா? அலோவ் டு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? அப்போ அனுமதித்தல்னு அர்த்தம். நம்ம லெட் அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறோம் அப்படின்னா ஒரு அனுமதியை கொடுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது ஒரு கட்டளை வாக்கியம். லெட்டுங்கிறது ஒரு வேர்பில் தான் சென்டென்ஸ் ஆரம்பிக்குது. வேர்பில் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சதுன்னா அது கட்டளை வாக்கியம்னு உங்களுக்கு தெரியும். க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர், கோ தேர், ட்ரிங்க் சம் வாட்டர், இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதாகவும் ஒரு ஆர்டர் கொடுக்கறதாகவும் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் வேர்பில் ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் லெட் அப்படிங்கிற சென்டென்ஸும் வேர்பில் ஆரம்பிக்கிறதுனால அது ஒரு கட்டளை வாக்கியம். புரியுதுங்களா? ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அது டெலிவர் பண்ணுது. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர், ஓகே, ஒரு நபர், ஒரு பர்சன் அந்த இடத்திலே இருக்கட்டும். ஓகே, லொக்கேஷனை பற்றி பேசுகிறோம். ஒருத்தர் அந்த இடத்திலே இருந்துட்டு போகட்டும், கண்டினியூவாக ரிமைன் ஆகட்டும், அந்த இடத்துலையே கண்டினியூவாக இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு நபர்னுடைய ரிமைனிங் எக்ஸிஸ்டன்ஸை, இருத்தலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் இந்த லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட நல்லா கவனிக்கணுங்க. லெட் அப்படிங்கிற வார்த்தை கூட எந்த நபரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபரினுடைய அப்ஜெக்டிவ் ப்ரோனவுனை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வரவே கூடாது. இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஹீ அப்படின்னா அதற்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம், ஹிம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வச்சுருக்கோம். ஷீ அப்படிங்கிற வார்த்தை ஹெர் அப்படிங்கிற வார்த்தையாக மாறுது. நல்லா கவனிக்கணுங்க. இந்த முதல்ல வரக்கூடிய இந்த ப்ரொனவுன் எல்லாமே சென்டென்ஸோட பிகினிங்கில், அதாவது சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய முதல் ஆட்களாக மட்டுமே தான் வருவார்களோ தவிர இடையில எங்கேயுமே அவர்களுக்கு இந்த ரெண்டை தவிர வேலையே கிடையாது. இந்த ரெண்டுத்துக்கும் வேற உருவம் இல்லை. இட்டுன்னா முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நடுவுலையும் சரி ஒரே வார்த்தை தான் இட்டு. அதே தான் யூவுக்கும். ஆனால் ஹீக்கு இன்னொரு ஆள் இருக்கான், ஷீக்கு இன்னொரு நேம் இருக்குது, இட்டுக்கு இல்லை, ஐக்கு இன்னொரு பேர் இருக்குது. அப்போது இட்டும் யூவை தவிர நீங்கள் சென்டென்ஸோட நடுவில் இவரை பற்றி பேசணும் அப்படின்னா இவரை தான் மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா ஹீ ஷீ அப்படிங்கிறது சென்டென்ஸோட பிகினிங்களோட முடிஞ்சு போகும், இடையில வரவே வராது. சென்டென்ஸில் இடையில வராது. புரியுதுங்களா? ரைட். அப்போது பின்னாடி வரக்கூடிய இந்த நபரில் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஆளை பற்றி பேசுகிறோம், அவர்னு பேசுகிறோங்களா, அப்போ அவர்னா ஹிம்மு, அந்த வார்த்தை போட்டுக்கலாம். அந்த இடத்துலையே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு கண்டினியூஸாக அவர் இருக்கக்கூடிய அந்த நிலைமை பற்றி பேசினா ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை, அதற்கடுத்து ஒரு லொக்கேஷன். ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை ஒரு நபர் அந்த நிலைமையிலேயே அந்த இடத்துலையே இருக்கட்டும், கண்டினியூவாக இருக்கட்டும் அப்படின்னா. அடுத்து அவர் அந்த பர்டிகுலர் இடத்துலையா இருக்கட்டும், ஒரு எமோஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பின்னு சொல்லலாம், சேடுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அவர் அந்த கண்டிஷனில் அந்த டைமில் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதே கான்செப்ட் தான். ஓகே, இதே கான்செப்ட் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி அப்படிங்கிற வார்த்தையை போட்டு அதற்கடுத்து அந்த அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே பி, இங்கே ஸ்டே அப்படின்னா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸாக அதே அப்படியே இருந்துட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்கிறோம். இந்த பி அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது, உணர்ச்சிகளை பற்றி பேசும் பொழுது அட்ஜெக்டிவ்க்கு என்னென்ன வருமோ அதெல்லாமே நம்ம பேசும்பொழுது பீங்கிற வார்த்தையை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டு தான். ஒருவேளை அவர் அந்த என்ன சொல்கிறதுங்க, இந்த
எமோஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்லேயே இருந்துகிட்டே போட்டோம் அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஸ்டே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் ஹிம் பி ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். லெட் ஹிம் பி ஹாப்பி, அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த டைமில் அந்த கண்டிஷனில் இருக்கட்டும் அப்படின்னா லெட் ஹிம் பி ஹாப்பி. அவன் சந்தோஷமாகவே இருக்கட்டும்டா, விட்டுருங்கடா, அவன் சந்தோஷமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா லெட் ஹிம் ஸ்டே ஹாப்பி. மாறுது பாருங்கள் மீனிங், லெட் ஹிம் ஸ்டே ஹாப்பி. அப்போ பிக்கும் ஸ்டேக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. மீனிங் தமிழில் ஒரே மாதிரி வந்தாலும், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரே மாதிரி வந்தாலும், இங்கிலீஷில் சொல்லும்போது மீனிங் மாறுது. அவன் ஆஃபீஸில் இப்போ மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா பி போட்டுக்கலாம். அந்த ஆஃபீஸ்லேயே அவன் இருக்கட்டும், அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவன் அங்கேயே வேலை செய்யட்டும் அப்படிங்கிற மீனிங் சொன்னால் ஸ்டே அப்படிங்கிற மீனிங் வந்துடணும். ஓகே, அடுத்து பாருங்கள் நண்பர்களே, இது நபர்களுக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பொருளை பற்றி பேச போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பேப்பர் இருக்குது, பேப்பர் டேபிள் மேலே இருக்குது. பேப்பர் டேபிள்லே இருக்கட்டும், பேப்பர் டேபிள்லே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரே மாதிரி தான் வருது, பேப்பர் டேபிள்லே இருக்கட்டும், அவன் அந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கட்டும், ஒரே மாதிரி தான் வந்தாலும் பொருட்களை பற்றி பேசும் பொழுது, நபர் இல்லை பொருட்களை பற்றி பேசும்போது பொருள் அந்த இடத்துல இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது நாம் இந்த லெட் அப்படின்னா விடு அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, இதற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தைனா லீவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. லீவ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு எந்த பொருளை போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட், அடுத்து எந்த லொக்கேஷனோ அந்த லொக்கேஷன். ஓகே, பேப்பரு டேபிளே இருக்கட்டும் விட்டுரு அப்படின்னு சொன்னால் லீவ் த பேப்பர் ஆன் த டேபிள், லீவ் த பேப்பர் ஆன் த டேபிள் அப்படின்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, அங்கேயே இருக்கட்டும்ப்பா, விடுப்பா அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? லீவ் த பேப்பர் ஆன் த டேபிள், லீவ் த பேப்பர் ஆன் த டேபிள். ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம ஒரு சிலர்கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்ணுவோம், என்னை விட்டுரு சாமி, என்னை தயவு செய்து விட்டுரு அப்படின்னா, என்னை இந்த ஸ்டேட்லேயே விட்டுரு, நான் இதிலே இப்படி இருந்துட்டு போகிறேன், தயவுசெய்து விட்டுரு, என்னை லீவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். லீவுனா விடுமுறை வாங்குறதும் அந்த அர்த்தத்தை இங்கே கொண்டு வந்து போடாதீங்க, மீனிங் வராது. இது ஒரு கட்டளை சொல். புரியுதுங்களா? ரைட், பாருங்கள், லீவ் அனுமதி, விடு அப்படிங்கிறதான் சொல்கிறோம். லீவ் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் சம்வேர், எங்கேயாவது. ஓகே, ஒரு பொருளை அங்கேயே இருக்க விடுங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, அதே பொருளை ஒருத்தங்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேனா உங்கள்கிட்டயே இருக்கட்டும், என் காரும் வீட்டிலே இருக்கட்டும். இது ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குற பொருளை பற்றி பேசுகிறது. அவங்கக்கிட்ட நாம் ஒரு ஓனர்ஷிப்பை கொடுத்துட்றோம், உடைமையை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி வந்தால் நாம் கீப் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, என் பேனா உங்கள்கிட்டயே இருக்கட்டும், கீப் மை பென் வித் யூ, அவ்வளோதான். ஓகே, இல்லாட்டி கீப் மை பென் வித் யூ, கீப் மை பென் வித் யூ, என் பேனா உங்கள்கிட்டயே இருந்துட்டு போட்டோம், உங்கள்கிட்டயே இருந்துட்டு போட்டோம், அதுக்கு நீயே என்னவாரு ஓனராரு, அதை நீயே வச்சுக்கிட்டுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடைமை பற்றி பேசுகிறோம். புரியுதுங்களா? ஏன் என்ன சொல்கிறதுங்க, என்னோட ஏடிஎம் கார்டு, சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, என்னோட ஏடிஎம் கார்டு அவங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன். என்னோடய ஏடிஎம் கார்டு அவங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னா இந்த இடத்துல யூ அப்படிங்கிற வார்த்தை வரல. எப்படி யூங்கிற வார்த்தை வரல. யூ வந்தால் தான் கீப் மை பென் வித் யூ அப்படின்னு டைரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம் கீப்பை வச்சு. ஆட்களை மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துடணும். ஏன் பேனா என்னோடய ஏடிஎம் கார்டு அவங்ககிட்ட இருக்கட்டுமா, இங்கே பாருங்கள், லெட் தெம் இந்த இடத்துல கீப்ங்கிற வார்த்தை போட்டுக்கணும். லெட் தெம் கீப் மை ஏடிஎம் கார்டு. ஓகே, எனிஹவ் என் கார்டு அவங்ககிட்டே இருக்கட்டும், உடனே அவங்ககிட்டே இருக்கட்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஆட்களை மாற்றிட்டோம். யூன்னு வந்தால் மட்டும்தான் கீப்பில் ஆரம்பிக்கணும். ஓகே, மற்றபடி ஆட்களை மாற்றிட்டோம், அவங்கக்கிட்ட இவங்ககிட்ட இருக்கட்டும், அவகிட்ட இருக்கட்டும், அதுகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு ஆட்களை மாற்றிட்டிங்கன்னா லெட்டை போட்டு இடையில கீப்பை கொண்டு வந்துடுங்க இந்த ஃபார்மெட்டுக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போது இன்றைக்கி நாம் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் படிக்க போகிறோம். இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் நண்பர்களே, அப்போ தான் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் உங்கள் லாங்குவேஜ். ரொம்ப பேசிக்காக வரும்போது லெட்டை மட்டுமே வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, அதுவும் கரெக்டு தான். லெட்டை வச்சே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்டை வச்சு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஆனால் அதற்குன்னு ஒரு சில சென்டென்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பக்காவாக நீங்கள் கற்றுக்கணும்னா இந்த ஆர்டர் தான் கற்றுக்கணும். எப்படி ஒருத்தர் ஒரு லொக்கேஷன்லேயே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா லெட்டு கூட ஸ்டே போட்டுக்கலாம். அந்த கண்டிஷனில் மட்டும், அந்த பர்டிகுலர் நிலைமையில் அந்த நேரத்தில் மட்டும் இருக்கட்டும்னா பீனிங்கிற வார்த்தையை நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு பொருள், எப்படி ஒரு பொருள், நபர் இல்லை ஒரு பொருள் அந்த இடத்துலையே இருக்கட்டும், அதை டச் பண்ணாதடா, ஒரு நபர் அந்த இடத்துலையே இருக்கட்டும், அதை டச் பண்ணாதன்னு சொல்லும் பொழுது நம்ம லெட்டு ஸ்டே.
ஒரு பொருள் அப்படியே இருக்கட்டும் சொல்லும் பொழுது லீவ் அப்படிங்கிற வார்த்தை. ஒரு பொருள் ஒருத்தர்கிட்டே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொன்னால் கீப் அப்படிங்கிற வார்த்தை. இவ்வளோதான். அது யூ அப்படிங்கிற நபருக்கிட்ட ஒரு பொருள் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லாமல் மற்றவங்ககிட்ட இருந்துட்டு போட்டுன்னு சொன்னோம்னா லெட்டில் தான் ஆரம்பிக்கணும். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே. இது நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு நண்பர்களே. ரைட். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ரைட். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். நல்லா கண்ணும் கருத்துமாக கவனிச்சிட்டே வாங்க. நான் ஆன்சர் பண்ண நீங்கள் எங்கூட சேர்ந்து எனக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நான் பைபாஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன்சர்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் நண்பர்களே. அவன் அலுவலகத்தில் இருக்கட்டும். யாரை பற்றி பேசுகிறோம்? ஒரு நபரை பற்றி பேசுகிறோம். அதுவும் ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம். புரியுதுங்களா? ஒரு நபர் ஒரு இடத்துல இருக்கட்டும்னு சொல்கிறோம். குடை வீட்டிலேயே இருக்கட்டும். கொடை ஒரு பொருளை பற்றி. அவள் அமைதியாக இருக்கட்டும். ஒரு பெண் ஒரு ஸ்டேட்டு. புரியுதுங்களா? ஒரு அட்ஜெக்டிவை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ இதில் பார்த்தாலே தெரியுது, நாம் முன்னாடி இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது எந்தெந்த வார்த்தைக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. அதன்படி இங்கே என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். பாருங்கள். அவன் அலுவலகத்தில் இருக்கட்டும். அதாவது ஒரு இடத்துல அவர் அப்படியே ரிமைன் ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படியே இருக்கட்டும், அவர் அந்த இடத்துல அப்படியே கண்டினியூ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். லெட் அப்படிங்கிற வார்த்தையில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவன் அப்படின்னா ஹிம். ஓகே. அங்கேயே இருக்கட்டும், ஒரு கண்டினியூஸான ப்ராக்ரஸை சொல்கிறதுனால ஸ்டே, அவ்வளோதான். லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். எந்த இடத்துலையோ அந்த இடத்த நம்ம பின்னாடி போட்டுக்கிறோம். லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். இங்கே ஸ்டே ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நல்லா க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுங்கள். லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். பாருங்கள், லெட்டுக்கு அடுத்து ஹிம்மு தான் போட்டிருக்கோம். லெட் ஹீன்னு நான் சொல்லலை. அப்போ அதை நீங்களும் சொல்லக்கூடாது. ஓகே. அடுத்து குடை வீட்டிலே இருக்கட்டும். பொருளை பற்றி பேசுகிறோம். பொருளை பற்றி பேசுகிறோம். ஒரு ஆளுகிட்ட அது இருந்துட்டு போட்டுன்னு சொல்லலை. அது உங்கள்கிட்டயே இருக்கட்டும்ப்பான்னு சொல்லலை. பொருள் அங்கேயே இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கே தெரியும். வாங்க, குடை வீட்டிலே இருக்கட்டும்னா என்னதான் இந்த இருக்கட்டும்ங்கிற வார்த்தை வந்தாலும் இந்த இடத்துல லெட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட தேவையில்லை. அதற்கு மாறாக லீவ் தி அம்ப்ரல்லா, UMBR, சாரி, லீவ் தி அம்ப்ரல்லா, வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னா அட் ஹவுஸ். ஓகே. லீவ் தி அம்ப்ரல்லா அட் ஹவுஸ். லீவ் தி அம்ப்ரல்லா அட் ஹவுஸ். வீட்டிலே இருக்கட்டும். இங்கேயும் பாருங்கள், வீட்டிலேயே தான் இருக்குது, அவருடைய வீடுன்னு இருக்குது. அப்போ அதே அட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. லீவ் தி அம்ப்ரல்லா அட் ஹவுஸ். லீவ் தி அம்ப்ரல்லா அட் ஹவுஸ். சிம்பிள். அவள் அமைதியாக இருக்கட்டும். இப்போ ஸ்டேட்டு, உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஓகே. இந்த மாதிரி வரும்பொழுது, ஸ்டேட்டை பற்றி பேசும் பொழுது லெட்டில் தான் ஆரம்பிக்கணும். லெட், அவள், ஹர். ஸ்டேட்டை பற்றி பேசுகிறதுனால பி காம். ஓகே. லெட் ஹர் பி காம். லெட் ஹர் பி காம். அவள் அந்த அமைதியான நிலையிலேயே இருக்கட்டும். அதாவது பி அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் அவள் அமைதியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவள் அமைதியாகவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் லெட்டர் ஸ்டே காம்னு சொன்னாலும் கரெக்டு. புரியுதுங்களா? எப்படி இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் அந்த டைமில் அந்த கண்டிஷனில் அப்போ இருக்கட்டும், அந்த டைமில் மட்டும் இருக்கட்டும்னு சொன்னால் லெட்டர் பி காம். அந்த கண்டிஷன்லேயே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்னா லெட்டர் ஸ்டே காம். இது நமக்கு தெரிந்தது. லெட்டர் பி காம், லெட்டர் ஸ்டே காம். ஓகே. பேனா உங்கள்கிட்டயே இருக்கட்டும். பேனா உங்கள்கிட்டயே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு ஓனர்ஷிப்பை பற்றி பேசுகிறோம். பேனா உங்கள்கிட்டயே இருக்கட்டும், அது நீயே வெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு தெரியும். எப்படி ஆரம்பிக்கணும் சொல்லுங்கள்? இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி ஆரம்பிக்கணும்? எக்ஸலண்ட். கீப் த பென். அப்போ அந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் யார்கிட்டையோ வித்து போட்டு அந்த நபரை சொல்லிடணும். அவ்வளோதான். கீப் த பென் வித் யூ. யூ ஜஸ்ட் கீப் த பென் வித் யூ. கீப் த பென் வித் யூ. கீப் த பென் வித் யூ. திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். அப்போ தான் டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு புரியும். ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கரெக்டாக நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே. கீப் த பென் வித் யூ. கீப் த பென் வித் யூ. கார் அவருடைய வீட்டிலேயே இருக்கட்டும். இதற்கு என்ன ஆன்சர் வரும்? காமெண்ட்டில் போடுங்க. கார் வீட்டிலேயே இருக்கட்டும். அதுவும் அவரோட வீட்டிலேயே இருக்கட்டும்.
காரை பற்றி பேசுகிறோம். அப்போது ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆப்ஜெக்ட் வந்தால் எந்த பர்டிகுலர் வார்த்தை யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதற்கான ஆன்சரை இப்போ காமெண்ட்டில் போட்டுருங்க. ஓகே நண்பர்களே, ரைட். இப்போ பாருங்கள், அவன் அலுவலகத்தில் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது, இருக்க விடாத அப்படின்னு நெகட்டிவில் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எல்லா சென்டென்ஸுக்கு முன்னாடி ஆட் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சது நண்பர்களே. ஓகே, டோன்ட் லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். டோன்ட் லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். ஏன்னா இது ஒரு கட்டளை வாக்கியம் மாதிரி தானே. முன்னாடி டோன்ட்டுங்கிற வார்த்தையை போட்டால் வேலை முடிஞ்சுது. டோன்ட் லெட் ஹிம் ஸ்டே இன் த ஆஃபீஸ். டோன்ட் லீவ் த அம்ப்ரலா அட் ஹவுஸ். டோன்ட் லீவ்னு சொல்கிறோம்ல, அதை தான் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். டோன்ட் லீவ் தி அம்ப்ரலா அட் ஹவுஸ். டோன்ட் லெட் ஹர் பி காம். அவளை அமைதியாக இருக்க விடாத, டார்ச்சர் பண்ணு, அவளை அமைதியாக இருக்க விடாத. டோன்ட் லெட் ஹர் பி காம். டோன்ட் லெட் ஹர் ஸ்டே காம். டோன்ட் கீப் த பென் வித் யூ. பேனா உங்கள்கிட்டேல இருக்கக்கூடாது, கொடுத்துரு. பேனாவை நீயே வச்சுக்காதரா. டோன்ட் கீப் த பென் வித் யூ. டோன்ட் கீப் த பென் வித் யூ. பேனா உங்கள்கிட்டே வச்சுக்காத, திருப்பி கொடுத்துரு. டோன்ட் கீப் த பென் வித் யூ. புரியுதுங்களா? இவ்வளோதான் நண்பர்களோட கான்செப்ட். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். கதவு திறந்தே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட்டு அந்த பொசிஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சது தான் என்னது, லீவ் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, லீவ் எது, கதவை. அப்போது லீவ் த டோர் என்ன பொசிஷனில் இருக்கணுமாமா, திறந்தே இருக்கணுமா, அப்போது ஓப்பன். அவ்வளோதான். ஓகே, லெட்டும் தேவையில்லை, கீப்பும் தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. லீவ்ங்கிற வார்த்தையை போட்டு பக்காவாக சொல்லியாச்சு. லீவ் த டோர் ஓப்பன். லீவ் த டோர் ஓப்பன். லீவ் த டோர் ஓப்பன். கதவு திறந்தே இருக்கட்டும், லாக் பண்ண வேண்டாம், சாத்த வேண்டாம். லீவ் த டோர் ஓப்பன். அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகே, மின்விசிறி 4ஆம் எண்ணிலே இருக்கட்டும். எப்படி, மின்விசிறி ஃபேனு 4வது நம்பர்லேயே ஓடட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவும் என்ன தான், இதே கான்செப்டில் தான் வருது. புரியுதுங்களா? அது அந்த பொசிஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம், ஒரு உடைமை பற்றி பேசலை. ஒரு பொருள் உங்கள்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லலை, நிலைமை பற்றி தான் பேசுகிறோம். அதுவும் ஒரு பொருள். ஓகே, பாருங்கள், மின் விசிறி அப்படின்னா நம்ம அதே வார்த்தை தான். லீவ் த ஃபேன் 4ஆம் எண்ணிலைங்களா, அப்போது அட் ஸ்பீட் 4 இப்படி வச்சா போதும். ஓகே, லீவ் த ஃபேன் அட் ஸ்பீட் 4. லீவ் த ஃபேன் அட் ஸ்பீட் 4. அட் ஸ்பீட் 4. புரியுதுங்களா? அட் ஸ்பீட் 4 சொல்லி சொல்லி பழகிக்கோங்க. லீவ் த ஃபேன் அட் ஸ்பீட் 4. லீவ் த ஃபேன் அட் ஸ்பீட் 3. 3ஆவதுலே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து, என்னோட சட்டை அவங்ககிட்டே இருக்கட்டும். நண்பர்களே, போன ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கீப் அப்படிங்கிற வார்த்தையை சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே அது அப்படி வராதுங்க. ஏன்னா யூ அப்படின்னா அந்த சென்டென்ஸோட பிகினிங்கில் கீப்ங்கிற வார்த்தையை போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இங்கே யூ அப்படிங்கிற நபர் இல்லை, அவனிடம் இருக்குங்க. அப்போ ரொம்ப சிம்பிள் நண்பர்கள், இப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லெட். ஓகே, யாருக்கிட்ட, அவங்ககிட்டங்களா. லெட் ஹிம், இங்கே கீப் போட்டுக்கலாம். லெட் ஹிம் கீப் மை ஷர்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லெட் ஹிம் கீப் மை ஷர்ட். லெட் ஹிம் கீப் மை ஷர்ட். அடுத்து பாருங்கள், அவங்களோட புக்கு நம்மகிட்டே இருக்கட்டும். அவங்க புக்கு நம்மகிட்டே இருக்கட்டும். நம்மகிட்டே இருக்கட்டும். இங்கே யூக்கு பதிலாக அஸ்ன்னு வந்துருச்சு. அப்போது பாருங்க, லெட் அஸ், அதை இப்படி எழுதியிருக்கேன். லெட் அஸ் கீப் தேர் புக். அவ்வளோதான். ரெண்டு ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி வரக்கூடிய சென்டென்ஸ். பாருங்கள், லெட் ஹிம் கீப் மை ஷர்ட், என்னோட ஷர்ட்டு அவங்ககிட்டே இருக்கட்டும், அவனே வச்சிருக்கட்டும். லெட்ஸ் கீப் தயர் புக், அவங்களோட புக்கை நாம் என்ன பண்ணிக்கலாம், வச்சிருக்கலாம். லெட்ஸ் கீப் தயர் புக். லெட்ஸ் கீப் தயர் புக். ஓகே, அடுத்து பாருங்கள், துணி பீரோலே இருக்கட்டும். துணி பீரோலே இருக்கட்டும். ஒரு பொருள் அந்த இடத்துலையே இருக்கட்டும்னு சொல்கிறோம், ஒரு பொருள் அந்த மாதிரி இருக்கட்டும்னு சொல்கிறோம், ஒரு பொருள் அப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறோம். லீவில் ஆரம்பிச்சிருக்கோம், அதே லீவில் ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, லீவ் துணி தானுங்க. லீவ் த ட்ரெஸ். லீவ் த ட்ரெஸ் இன்
பீரோக்கு ஸ்பெல்லிங் BUREAU. ஓகே, பீரோ. பீரோ பாருங்க, லீவ் த ட்ரெஸ் இன் பீரோ. லீவ் த ட்ரெஸ் இன் பீரோ. பீரோக்கு பதிலாக கபர்டு. ஓகே, இந்த பியூரோன்னு சொன்னாலும் கரெக்ட் தான். லீவ் த ட்ரெஸ் இன் த பியூரோ, கரெக்ட், 100% கரெக்ட். ஏதோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பீரோ சொல்கிறோம். ஓகே, லீவ் த ட்ரெஸ் இன் தி கபோர்டு. கபோர்டு கரெக்ட். புரியுதுங்களா? இவ்வளோதான் நண்பர்களே கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போது இதற்கு முன்னாடி டோன்ட்ங்கிற வார்த்தை போட்டிங்கன்னா நெகட்டிவாக மாறிடும், அவ்வளோதான் கான்செப்ட். இதற்கு என்ன கிடையாது, கொஷன் ஃபார்மெட்டு கிடையாது. கட்டளை வாக்கியத்துக்கு நம்ம கொஷின் ஃபார்ம் யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் வேண்டாம். அப்போ நீங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மட்டும் கற்று வச்சுட்டிங்கனாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிஞ்சுதுங்களா நண்பர்களே? ரைட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நாம் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த வார்த்தைகளை லீவ், கீப், லெட், அப்புறம் ஸ்டே, பி, இந்த வார்த்தையில் எங்கெங்கே யூஸ் பண்ணும் அப்படிங்கிறத மைன்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.